அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில சகோதரர்களால் ஆதாயம் பெறும் ஜாதகம் எப்படி இருக்கும்? ஒரு ஜாதகருக்கு உடன் பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களால் லாபம் கிடைக்குமா? உடன் பிறந்தவர்கள் சப்போர்ட்டிவா இருப்பீங்களா அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் எந்த தொடர்புகள்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது உடன் பிறந்தாரோடு ஒரு அணுகுமுறை நல்ல முறையில் அமைஞ்சு அவர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குதுன்றத பார்க்க போறோம். இது பெரும்பாலும் கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ல நம்ம முக்கிய சந்தேகமா பார்க்கிறோம். அது புதிதாக இந்த பெண் ஜாதகர்களா வரவங்க உடன் பிறந்த அண்ணன் அல்லது தம்பியினால ஆதாயம் இருக்குமான்ற கேள்வி, அல்லது ஒரு சப்போர்ட்டிவா கடைசி வரைக்கும் பயணப்படுவாங்கன்ற கேள்வி இருக்கு. அதற்காகத்தான் இந்த பதிவை நம்ம மேற்கொள்றோம். அது போல நிறைய பேர் ஜாதகர்கள் பொருளாதார ரீதியில கொஞ்சம் நெளிவிட்டோ, தொழில் ரீதியில நெளிவிட்டோ இருக்கும் பொழுது உடன் பிறந்தவர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி அந்த ஜாதகர் வாழ்க்கையில் பெரும் உயரத்தை அடைவார்கள். அந்த சப்போர்ட்டின் மூலியமாக மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் உறவக்கூடிய நிறைய சகோதரர்கள் உண்டு. அதுபோல அந்த லாபங்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய சகோதரர்களால் அண்ணன் தம்பி, அக்கா தங்கை லாப அமைவுகளை பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் பார்க்கலாம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறார். சகோதரரால் ஆதாயம், சகோதரியால் ஆதாயம். முதல்ல மேஷ லக்னத்திற்கு முன்பு மூத்த சகோதரம், மூத்தவர்கள் இதை குறிக்கிறது 11ஆம் பாவம். இளையவர்கள், இளையவரை குறிக்கிறது 3ஆம் வீடு. 11ஆம் இடம், 3ஆம் இடம், இதுதான் மூத்தவரையும் இளையவரையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்ப மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் இளையவரையும் 11ஆம் இடம் மூத்தவரையும் குறிக்கிறது. உங்களுக்கு முன்பு பிறந்தவர், உங்களுக்கு பின்பு பிறந்தவர். சனியினுடைய நிலைப்பாடை வைத்து முன்பு பிறந்த சிசு, முன்பு பிறந்தவரால் ஆதாயமா? புதனுடைய நிலைப்பாடு மிதுனத்தை வைத்து இரண்டாவதாக இவருக்கு பிறகு பிறந்த ஆண் பெண்ணினால் லாபமான்றதை பார்க்க போறோம். அந்த வகையில மூத்தவர் இளையவர், அப்ப மூத்தவர் இளையவர் இந்த காம்பினேஷன்ல 3ஆம் இடம் அல்லது 3ஆம் அதிபதியான புதனோடு 11ஆம் இடத்தை முதல்ல எடுத்துக்கலாம். ஓகே, 11ஆம் இடம் அல்லது 11ஆம் அதிபதியான சனியோடு, 3ஆம் இடம் அல்லது 3ஆம் அதிபதியான புதனோடு ஆதிபத்திய ரீதியிலே சூரியன் தொடர்புல இருப்பது, குரு தொடர்புல இருப்பது மூத்தவர்கள் அல்லது இளையவர்களால் ஆதாயம். சனியோடோ புதனோடோ குரு சூரிய தொடர்பு இருக்குன்னா இந்த 11ஆம் இடம் மற்றும் இளையவரான இந்த 3ஆம் இடத்துல 11, 3 இந்த ஆதிபத்தியங்கள்லாம் அந்த கிரகங்களான சனி புதனோடு சூரிய குரு தொடர்புல இருக்குன்னா ஜாதகருக்கு லாபம். உடன் பிறந்தவர்களால் மேஷ லக்னக்காரர் லாபத்தை பெறுவார்ன்றத நம்ம உறுதிப்படுத்துறோம். இது மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு சகோதரர்களால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைவு. ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் மூத்த உடன்பிறப்புகளால் லாபம் பண்ணணும்னா மீனம், மீனத்திற்கு அதிபதியான குரு பகவானோடு, அதுபோல இளையவர்களால் ஆதாயம் பண்ணணும். இவருக்கு பிறந்த சகோதரியோ சகோதரர்களோ ஆதாயம் பண்ணணும்னா 3ஆம் இடமான கடகத்தையோ அல்லது கடகத்திற்கு அதிபதியான சந்திரன். இதுல காரக முரண்படும். எனினும் இந்த காம்பினேஷன்ல புதனோ சனியோ தொடர்புல இருந்தா நிறைய பேர் இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கும். சந்திர சனி திருமணம் தாமதப்படும், ஆனா சகோதரர் சப்போர்ட்டிவா இருப்பார். ஒரு அண்ணனோ இல்லது தங்கையோ இல்லது அக்காவோ திருமணம் ஆகாம இருக்கும் பொழுது சகோதரர் ரொம்ப வருத்தப்பட்டு சகோதரர் சப்போர்ட்டிவா இருக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த சனி புத தொடர்புகளோடு 11ஆம் இடமோ 3ஆம் அணையோ அமர்ந்து குரு சந்திரன் அல்லது 11 3ஆம் இடங்கள்ல தொடர்புல இருந்தா சகோதர சகோதரிகளால் லாபம். புதன் சனி தொடர்புல இருக்கணும். தொடர்புல இருந்தா ரிஷப லக்னக்காரருக்கு சகோதரர்களால் சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. இது ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு. அதுபோல மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சகோதரர்களால் லாபம் பெறணும், சகோதரியால் லாபம் பெறணும். மூத்தவர்களின் மூலியமாக லாபம் பண்ணுவதற்கு 11ஆம் இடத்திலேயோ அல்லது 11ஆம் அதிபதியான செவ்வாயோடு, 11ஆம் இடமான மேஷமனை அல்லது அந்த அதிபதி செவ்வாயோடு 3ஆம் அணையான சிம்மத்தோடோ அல்லது சூரியனோடோ, இந்த செவ்வாய் சூரியன்ல அல்லது இந்த இடங்களான மேஷத்திலோ சிம்மத்திலோ ஆதிபத்திய ரீதியில சுக்கிர தொடர்பு, ஆதிபத்திய ரீதியிலே சனியின் தொடர்பு. சுக்கிர சனி தொடர்பில் இந்த 3ஆம் இடமோ 11ஆம் இடமோ அமருது அல்லது சூரியனோ செவ்வாயோ இருந்தா உடன் பிறந்தவர்களால் லாபம். 3ஆம் இடத்துல நிகழ்ந்தா இவருக்கு பிறகு பிறந்த சகோதரியோ சகோதரனால் லாபம். 11ஆம் இடத்திலே இந்த காம்பினேஷன் சுக்கிர சனி தொடர்பு இல்ல 11ஆம் இடத்தோடோ இல்ல செவ்வாயோடோ
இந்த காம்பினேஷன் வலுவா நிகழ்துன்னா இவருக்கு முன்பு பிறந்த சகோதரி சகோதரர்களால் லாபம் கிடைக்கின்றத உறுதிப்படுத்துறோம். இது மிதுன லக்னத்துல ஜனனித்தவருக்கு. அதுபோல கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடக லக்னத்தில் ஜனனித்தவர் முன்பு பிறந்தவர்களால் மூத்தவர்களால் லாபம் பண்ணணும். அதை உறுதிப்படுத்துறது இந்த 11ஆம் மனையும் அதிபதியான சுக்கிரனும் தான். அதுபோல இவருக்கு பிறகு பிறந்த இளையவர்களால் லாபம் பண்ணணும். அதை உறுதிப்படுத்துறது 3ஆம் மனையான கன்னிமனையும் அதிபதி புதன் பகவானும். இந்த 11 3ஆம் இடம் அல்லது அதனுடைய அதிபதியான சுக்கிர புதனோடு ஆதிபத்திய ரீதியிலே குருவனுடைய தொடர்பு, காரக முரண்பட்டாலும் செவ்வாய் தொடர்பு, குருவோ செவ்வாயோ தொடர்புல இருக்கு இந்த சுக்கிர புதனோடையோ அல்லது 11 3ஆம் இடங்களோடனா சகோதரர்களால் லாபம் உண்டு. சகோதரர்களால் பெருமெற்றி, சகோதரத்தினால் லாபம். முன்பு பிறந்தவர்கள் மூலியமா 11ஆம் இடம், பின்பற்றா 3ஆம் இடத்தினால் நிகழும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். சிம்ம லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்ம லக்னக்கார் மூத்தவரால் லாபம் பண்ணணும்னா 11ஆம் இடமான மிதுனமனையும் புதன் தான் காரணம். ஒரு ஜாதகர் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க மூத்தவர்களால் லாபம் அடைவாரான்றத. இளையவரால் அடையிறதுக்கு 3ஆம் இடமான துலாமனையும் அதிபதி சுக்கிரன் தான் காரணம். அப்ப இந்த 11ஆம் இடம் 3ஆம் இடம் அல்லது இதனுடைய அதிபதிகளோடு ஆதிபத்திய ரீதியிலே குருவனுடைய தொடர்பு அல்லது செவ்வாயினுடைய தொடர்பு இருக்குன்னா உடன் பிறந்தவர்களால் லாபம் பெறுவார் சிம்ம லக்னத்துல ஜனனித்தவர். 3ஆம் இடத்திலே நிகழ்ந்தால் பிறகு பிறந்த இளையவர்கள் மூலியமாகவும், 11ஆம் இடத்திலே நிகழ்ந்தால் மூத்தவர்களின் மூலியமாக சிம்ம லக்னக்காரர் லாபத்தை அனுபவிப்பார். அதுபோல கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மூத்தவர்களின் மூலியமாக லாபம் பண்ணணும்னா அதை உறுதிப்படுத்துறது 11ஆம் மனையான கடகமும் அதிபதி சந்திரனும். இளையவர்களின் மூலியமாக லாபம் பண்ணணும்னா அதை உறுதிப்படுத்துறது 3ஆம் மனையான விருச்சகமும் அதிபதி செவ்வாயும். இந்த சந்திர செவ்வாய் அல்லது இந்த 3 11ஆம் இடங்களோடு ஆதிபத்திய ரீதியில ஸ்தான வளத்தோடு சனி பகவானும் சுக்கிர பகவானும் தொடர்புல இருந்தா சகோதரர்களால் ஆதாயம் பண்ணும். இந்த நிகழ்வு 11ல் இருந்தால் மூத்தவரின் மூலியமாகவும், 3ல் இருந்தால் இளையவரின் மூலியமாகவும் ஆதாயம் உண்டு. அப்ப சனி சுக்கிர தொடர்புகளோடு இந்த 11 3 அதிபதிகள் இருப்பது கன்னி லக்னத்திற்கு சகோதர லாபம். அதுபோல துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. துலாம் லக்னத்திலே ஜனனித்த ஒரு ஜாதகர் மூத்தவர்களின் மூலியமா லாபம் பண்ணணும்னா சிம்மமனையும் அதிபதி சூரியனும் தான் அதை உறுதிப்படுத்துறார்கள். இளையவர்களின் மூலியமா துலாம் லக்னக்காரர் லாபம் பண்ணணும் நல்ல பலன்னா அதை உறுதிப்படுத்துறது தனுசு மனையும் அதிபதி குரு பகவானும். இந்த சூரிய குரு அல்லது 11 3ஆம் இடங்களோடு ஆதிபத்திய ரீதியிலே சனி புதனுடைய தொடர்பு, சனி புதன் தொடர்புல இருக்கு. 3ஆம் இடத்துல நிகழ்ந்தா இவருக்கு பிறகு பிறந்தவரும், 11ஆம் இடத்திலே இருந்தால் இவருக்கு முன்பு பிறந்தவர்களாலும் ஆதாயம். அப்ப 11ஆம் இடம் 3ஆம் இடம் இதில் ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்திலே சூரிய குரு அல்லது 11 3ஆம் இடங்களோடு சனி புதன் ஸ்தான பலன்னா உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் துலாம் லக்னத்தில் ஜனனித்தவர் அடைவார் என்பதை உறுதிப்படுத்துறோம். விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. உடன் பிறந்தவர்களால் ஆதாயம், மூத்தவரின் மூலியமாக ஆதாயம் பண்ணணும்னா அதை கன்னிமனையும் புதனும் உறுதிப்படுத்துகிறார்கள். இளையவரின் மூலியமாக ஆதாயம் பண்ணணும்னா அதை மகரமனையும் சனி பகவானும் உறுதிப்படுத்துறார். இந்த 3 11ஓடோ அல்லது சனி புதனோடோ ஆதிபத்திய ரீதியில் ஸ்தான பலத்தோடு குரு பகவான் தொடர்புல இருப்பது அல்லது சந்திரன் தொடர்புல இருப்பது. இந்த குரு சந்திர தொடர்புகளிலே இந்த 11ஆம் இடம் இருந்தா மூத்தவர்களால் லாபம், 3ஆம் இடம் இருந்தா இளையவர்களால் லாபத்தை விருச்சக லக்னக்காரர் அனுபவிப்பார். இது விருச்சக லக்னத்தில் ஜனனித்தவருக்கு சகோதரர் லாபம் பெறக்கூடிய அமைப்பு. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. உடன் பிறந்தவரால் லாபம் பண்ணணும். அது அதாவது மூத்தவரால் மூலயமா லாபம்னா 11ஆம் இடமான துலாமனையும் அதிபதி சுக்கிரனும் அதை முடிவு பண்ணும். இளையவர்களால் லாபம்ன்றத 3ஆம் மனையும் அதனுடைய 3ஆம் இடமான கும்பமனையும் அதனுடைய அதிபதி சனி பகவானும் உறுதி பண்றார். அப்ப இந்த 3 11ஓடோ அல்லது சுக்கிர சனியோடோ ஆதிபத்திய ரீதியில் ஸ்தான பலத்தை பெற்ற செவ்வாய் அல்லது சூரியன் இந்த காம்பினேஷன் இருக்கும்போது உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. இது 3லே நிகழ்ந்தால் இளையவராலும், 11ல் நிகழ்ந்தால் மூத்தவராலும் லாபம் கிடைக்கின்றத உறுதிப்படுத்தும். அப்ப செவ்வாய் சூரிய தொடர்பு 11 3ஓடு அதிபதிகளோடு இடத்தோடு தொடர்புல இருந்தா தனுசு லக்னத்திற்கு சகோதர லாபம். மகர லக்னக்காரர் சகோதர லாபத்தை அடையணும். மூத்தவரின் மூலயமாக ஆதாயம் பண்ணணும். 11ஆம் இடமான விருச்சகமனையும் அதிபதி செவ்வாயும் அதை உறுதிப்படுத்துறார். இளையவரின் மூலயமா ஆதாயம் பண்ணணும். அது 3ஆம் மனையான மீனமனையும் அதிபதி குரு பகவானும் உறுதிப்படுத்துறார். அப்ப இந்த 3 11ஆம் இடங்களோடு ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தோடு சுக்கிரனும் புதனும் தொடர்பில் இருந்தால் சகோதரர்களால் ஆதாயம், சுக்கிரனோ புதனோ தொடர்பில் இருந்தால்
சகோதரர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலையை மகர லக்னத்தில் பிறந்தவர் அடைவார். ஒருவேளை இந்த காம்படிஷன்ல 3-11ஆம் இடம் அவயோகமா இருக்குன்னா சகோதரர்களால் லாபமே கிடைக்காது. அது சகோதரியாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் சிரமத்தை அவர்கள் மூலியமாக அடைவார். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சகோதரர்களால் லாபம் பண்ணணும். அது குறிப்பா மூத்த சகோதரா லாபம் கிடைக்கணும். ஆதிபத்திய ரீதியில் அதை உறுதிப்படுத்துறது 11ஆம் இடமான குரு பகவான். 11ஆம் இடமான தனுஷும் குரு பகவானும், இளையவர்களால் ஆதாயம் இருக்கிறத மேஷமனையும் அதிபதி செவ்வாயும். அப்ப இந்த குரு செவ்வாய் இந்த 3-11 ஆதிபத்திய ரீதியிலே ஸ்தான பலத்தை பெற்ற புதனோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டார்னா உடன் பிறந்தவர்களால் லாபம். இது 3 நிகழ்ந்தால் இளையவர்களாலும், 11 நிகழ்ந்தால் மூத்தவர்களாலும் புதன் சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு ஏதாவது ஒரு கிரகம் வலுவோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துறோம் சகோதர லாபத்தை அடைவதற்கு. மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மீன லக்னத்திலே பிறந்தவருக்கு உடன் பிறந்தவர்களால் லாபம் கிடைக்கணும். மூத்தவர்களால் கிடைக்கணும். அத 11ஆம் இடமான சனி பகவானுடைய மகரமனையும் சனி பகவானும் உறுதிப்படுத்துறார். இளையவர்களால் கிடைக்கணும்னா 3ஆம் அணையான ரிஷபமும் அதிபதி சுக்கிரனும் உறுதிப்படுத்துறார். அப்ப இந்த சனி சுக்கிரன் 3-11 ஆதிபத்திய ரீதியிலே ஸ்தான பலத்தை பெற்ற சந்திரன் செவ்வாய் தொடர்பில் இருந்தால் உடன் பிறந்தவர்களால் லாபம். இதுல சந்திரனும் செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்று 3ஆம் இடத்தை தொடர்பு கொண்டா இளையவர்களாலும், 11ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் மூத்தவர்களாலே லாபம் என்பதை உறுதிப்படுத்தும். இப்ப இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் எந்த கிரகங்கள் மூத்தவர்களால் லாபம், எந்த கிரகம் இளையவர்களால் லாபம்ன்றத பார்த்தோம். அதுபோல எந்த கிரக தொடர்பை பெற்றால் அந்த ஜாதகர் சகோதரர்களால் ஆதாயம் பெறுவார் என்றதை பார்த்தோம். இந்த விதியில உங்க ஜாதகம் அமைந்து விட்டால் லாபம் உண்டு. இதுல மாறுபட்டு அமைந்தால் லாபம் இல்லைன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.